தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இயேசுவின் உயிரை காப்பாற்றிய நல்ல கள்வன் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். இந்த தலைப்பை பார்த்ததுமே நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். இயேசுவின் உயிரை காப்பாற்றினாரா? நல்ல கள்வனா? எப்படி என்று அனைவருக்கும் ஒரு கேள்வி எழலாம். கல்வாரியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டவர் இந்த நல்ல கள்வன். கல்வாரியில் ஆண்டவர் இயேசுவோடு இந்த நல்ல கள்வனும் மரணமடைந்து விட்டார். ஆக இயேசு மரணித்து விட்டார், அப்புறம் எப்படி நல்ல கள்வன் இயேசுவின் உயிரை காப்பாற்றினார் என்ற கேள்வி நமக்கு எழலாம். ஆனால் விவிலியத்தில் கூறப்படவில்லை. ஆனால் திருச்சபை வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள், இயேசுவின் உயிரை நல்ல கள்வன் காப்பாற்றினார் என்று. அது எப்படி என்று பார்ப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறக்கிறார். அப்பொழுது வானதூதர்களால் யோசேப்புக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது. குழந்தையை கொல்ல தேடுகிறார்கள், எகிப்துக்கு குழந்தையை தூக்கி கொண்டு ஓடிப்போ என்று கனவில் வானதூதர் எச்சரிக்கை கொடுக்கிறார். உடனடியாக சூசேப்பர், அன்னை மரியாள் இருவரும் சேர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, குழந்தை இயேசுவை தூக்கி கொண்டு எகிப்துக்கு செல்கிறார்கள். அவர்கள் நடைப்பயணமாக எகிப்துக்கு செல்கிறார்கள். அவர்கள் நடைப்பயணமாக எகிப்துக்கு செல்லும் பொழுது வழியிலே வழிப்பறி கூட்டம் ஒன்று வழக்கமாக வழிப்பறி செய்து கொண்டுள்ளது. அங்கு வழக்கமாக வழிப்பறி நடைபெறும். வழிப்பறி கூட்டம் வழிப்பறி செய்து கொண்டிருக்கிறது. கொலை, கொள்ளை போன்ற அராஜகங்களை நிகழ்த்தி கொண்டுள்ளது. எகிப்துக்கு பயணித்த அன்னை மரியாள், யோசேப்பு, ஆண்டவர் இயேசு ஆகிய 3 பேரும் ஓய்வெடுப்பதற்காக ஒரு குகையில் ஓய்வெடுக்கிறார்கள். அன்னை மரியாள் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது இந்த வழிப்பறி கூட்டம் அந்த குகையை சுற்றி அன்னை மரியாளையும் யோசேப்புவையும் மிரட்டுகிறது. அப்பொழுது அந்த நல்ல கள்வன், ஆண்டவர் இயேசுவோடு மரித்த அந்த நல்ல கள்வன் கெட்ட கள்வன். நல்ல கள்வனுடைய பெயர் தீஸ்மாஸ், கெட்ட கள்வனுடைய பெயர் கெஸ்மாஸ். இந்த 2 பேரும் அந்த கொள்ளை கூட்டத்திலே இருக்கிறார்கள். அவர்களும் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த குகையில் அன்னை மரியாள் உட்கார்ந்திருக்கும் பொழுது சுற்றி வளைத்து அந்த கூட்டத்தில் உள்ளார்கள். அப்பொழுது கெஸ்மாஸ் அந்த 3வரையும் கொல்வதற்கு வாளை எடுக்கிறான். அப்பொழுது தீஸ்மாஸுக்கு திடீர் ஞானோதயம் ஏற்பட்டது. ஆண்டவருடைய அருள் கிடைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அவன் உடனடியாக மனம் மாறுகிறான். இந்த 3வரையும் கொல்லக்கூடாது என்று மனம் மாறி கெஸ்மாஸிடம், உனக்கு 40 திராக்மா ரூபாய் தருகிறேன், இவர்களை கொல்ல வேண்டாம், விட்டு விடுவோம் என்று கூறுகிறார். உடனே அதற்கு சம்மதித்து அந்த தீஸ்மாஸ் அந்த இடத்தை விட்டு கெஸ்மாஸ், தீஸ்மாஸ் 2 பேரும் சென்று விடுகிறார்கள். அந்த நல்ல கள்வனாகிய தீஸ்மாஸ் மீண்டும் வருகிறார். வந்து தன்னுடைய வீட்டுக்கு அன்னை மரியாள் உள்ளிட்டு அந்த 3வரையும் அழைத்து கொண்டு போய் பணிவிடை செய்கிறார். உணவு கொடுக்கிறார், உறைவிடம் கொடுக்கிறார். அப்பொழுது அந்த நல்ல கள்வன் தீஸ்மாஸ் அவர்களுடைய குழந்தை தொழுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த குழந்தைக்கு தொழுநோய் பாதிக்கப்பட்டுள்ளது. அப்பொழுது அன்னை மரியாள் ஒரு கிண்ணம் வைத்துள்ளார். அந்த கிண்ணம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் இயேசுவை நீராட்டுவதற்காக, குளிப்பாட்டுவதற்காக ஒரு பாத்திரம் வைத்துள்ளார். உடனடியாக அந்த பாத்திரத்தில் நீரை மோர்ந்து அந்த குழந்தையை குளிப்பாட்டுகிறார். தீஸ்மாஸுடைய தொழுநோய் பாதிக்கப்பட்ட குழந்தையை குளிப்பாட்டுகிறார். தொழுநோய் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தை குணமாகிறது உடனடியாக என்பதுதான் அதிசயம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீராட்டிய அந்த பாத்திரத்தில் நீரை மோர்ந்து குளிப்பாட்டிய பொழுது அந்த குழந்தையினுடைய தொழுநோய் குணமாகியது. இதுதான் மிகப்பெரிய அதிசயம். உடனடியாக மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை தீஸ்மாஸுக்கு. இருவரும் சேர்ந்து அன்னை மரியாளுக்கு நன்றி செலுத்துகின்றனர். அன்னை மரியாள், சூசேப்பர் குழந்தை இயேசுவை தூக்கி கொண்டு கிளம்பும் பொழுது தீஸ்மாஸை பார்த்து கூறுகிறார், நாம் ஒரு நாள் ஒரு இடத்தில் சந்திப்போம் என்று கூறுகிறார். அந்த இடம்தான் கல்வாரி என்று கூறிவிட்டு கிளம்புகிறார். மேலும் அந்த தீஸ்மாஸை ஆசீர்வதிக்கிறார். நீ வான் வீட்டுக்கு செல்வாய்,
என்று பலவாறு ஆசீர்வாதங்களை வழங்கிவிட்டு செல்கின்றார்கள். ஆனால் கல்வாரியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரணமடைவதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவுக்கு தீர்ப்பிடப்படுகிறது. அப்பொழுது அந்த தீஸ்மாஸுக்கும் கெஸ்மாஸுக்கும் வேறொரு தீர்ப்பு வழங்கப்படுகிறது. என்னவென்று சொன்னால், வழிப்பறியில் வந்த ஒரு செல்வந்தரை கொலை செய்த வழக்கில் தீஸ்மாஸ் கெஸ்மாஸ் 2 பேர்த்துக்கும் மரண தண்டனை விதிக்கப்படுகிறது, சிலுவை மரணம். அவர்கள் இருவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையை சுமந்து கொண்டு வருகிறார்கள். கல்வாரியிலே அந்த மூவரும் சிலுவையில் அறையப்படுகிறார்கள். அப்பொழுது கெட்ட கல்வன் கெஸ்மாஸ் கூறுகிறார், நீர் கடவுளின் மகன் என்று சொன்னால் எங்களை காப்பாற்றும் என்று கூறுகிறார். உடனடியாக தீஸ்மாஸ் நல்ல கல்வன் கூறுகிறார், அவரை ஏன் பழிக்கின்றாய், நாம் நம்முடைய செயலுக்கு தண்டனை அனுபவிக்கிறோம் என்று கூறுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார், இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று கூறுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்பாக வான்வீடு சென்றவர் இந்த தீஸ்மாஸ் நல்ல கல்வன். இந்த நல்ல கல்வனுடைய விழா ஒவ்வொரு மாதமும் மார்ச் மாதம் 25ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்த செய்திகள் அனைத்தும் விவிலியத்தில் கிடையாது, ஆனால் திருச்சபை வரலாற்றில் உள்ளது, கத்தோலிக்க அறிஞர்கள் எழுதிய புத்தகத்தில் உள்ளது. இன்னும் சொல்லப்போனால், ஒரு புனிதர் தான் கண்ட கேத்ரின் என்ற ஒரு புனிதை அநேக காட்சிகளை பெற்றார். அந்த காட்சியின் அடிப்படையில் அவர் புத்தகங்கள் எழுதியுள்ளார். அந்த புத்தகத்தில் அந்த நல்ல கல்வனுடைய பெயர் தீஸ்மாஸ் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிரை காப்பாற்றியது நல்ல கல்வன். அதாவது எகிப்துக்கு ஓடிப்போ என்று சொன்ன பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குழந்தையாக இருந்த பொழுது அன்னை மரியாளும் சூசையப்பரும் குழந்தை இயேசுவை தூக்கி கொண்டு அவர்கள் ஓடுகிறார்கள். வழியிலே ஒரு குகையில் ஓய்வெடுத்து கொண்டிருந்த பொழுது இந்த வழிப்பறி கூட்டம் இந்த மூவரையும் கொலை செய்ய முயற்சித்த பொழுது இந்த நல்ல கல்வனாகிய இந்த தீஸ்மாஸ் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அப்பொழுது காப்பாற்றினான். ஆக நல்ல கல்வனுடைய பெயர் தீஸ்மாஸ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்தான் காப்பாற்றியவர். அவருடைய திருவிழா மார்ச் மாதம் 25ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்த நல்ல கல்வனை பற்றிய அரிய தகவல்களை கேட்டுக்கொண்டதற்காக நன்றி.